அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருந்தார். நல்லா தெம்பா ஓடி ஆடிட்டு இருக்கிறீங்க, இருப்பீங்க, இருந்துகிட்டே இருக்கணும். இருப்பினும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு நல்லது அல்ல. அது பல சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்ட விஷயம்தான். 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறான் என்று சொன்னாலே சற்று பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றன. பணப்பரிமாற்றங்களில் சற்று யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். கூகுளில் பணம் அனுப்புகிறோம், 250 ரூபா அனுப்பணும், தப்பு போய் 2500 ரூபா அனுப்பிடுறோம், 2 சேவர் இன்னொரு சேவரை சேர்த்து போட்டுருவோம். அனுப்பினதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாது. நானா கேட்டேன், நீ அனுப்பிட்டா நான் மெல்ல தரேன்பா, நம்ம எதுவும் பேச முடியாது. இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பணம் களவு போவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பணத்தை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும். அஷ்டமத்து குரு நடக்கும்போது பொருளாதார இழப்புங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாம கிடையாது, கண்டிப்பா இருக்கும் பொருளாதார இழப்பு. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படணும். பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், கடைக்கு போகிறோம், சாமான் வாங்குறோம், 500 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்தோம் நினைச்சிட்டு நம்ம 80 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருப்பான், 500 ரூபா நோட்டை கொடுத்துருப்பான், 20 ரூபா கொடுப்பான், வாங்கிட்டு நம்ம பாட்டு நடை கட்டிடுவோம். அவன் அந்த பக்கம் திருப்பி 400 ரூபாய் எடுத்துக்கிட்டு இருப்பான், நம்ம பாட்டு நடை கட்டி போயிட்டே இருப்போம். நம்ம 100 ரூபா தான் கொடுத்தா நினைச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் தன்னை அறியாமல் தவறுகள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களாம் நொந்து நூலாத்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு எதை செஞ்சாலும் நிவர்த்தி இல்லை. கேட்டா மற்ற ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க, பணம் கொட்ட போது வீட்டு வாசல் யாராவது கதவு தட்டினா நீங்க போய் டைரக்டா கதை திறக்க, ஒரு சாக்கு பையோட போய் கதை திறங்க, எல்லாம் பணம் கொட்டும். இது எப்படித்தான் சொல்றாங்கன்னு தெரியல. இப்போ அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நடக்காது. ஸோ உங்களை உற்சாகப்படுத்துவங்களுக்காக பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். அதனால பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தொழில் செய்யறவங்க தொழில இந்த 49 நாளைக்கு கிட்டத்தட்ட 18/10/2025 இருந்து 5/12/2025 வரைக்கும் அதிக கால் விரிக்காமல் இருந்து கொள்வது நல்லது. புதிய முதலீடு எதுவுமே செய்ய வேண்டாம். அதே சமயத்துல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாளை ஓட்டுவோம் நினைக்கிறவங்க நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா கிடைக்கும். எதுக்கு போட்ட நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே, இன்னொரு 40-50 நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே அந்த விஷயத்த. அதுக்கு முன்னால வருதுன்னா வலுக்கட்டாயமான ஒரு சில பணம் வரும். சில சமயத்தை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இல்லப்பா என்கிட்ட சும்மா தான்ப்பா இருக்கு, நீ தொழில் செய்யணும் சொல்றா, நீ கொடுக்க முடியல, இந்த ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீ வச்சுக்க, வலுக்கட்டாயமா கொடுக்க வருவாங்க. ஆனா நீங்க அந்த 5 லட்சம் வருது நல்ல நேரம் நினைப்போம். அந்த 5 லட்சம் உங்களுக்கு 20 லட்சம் கடனாளி ஆக்கி விட்டுரும், நட்பும் போயிடும், கடனாளி ஆக்கி விட்டுரும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அந்த பணத்துல இது அஷ்டமஸ்தான குரு சஞ்சரிக்கும் போது
உங்கள் தனம் கல்வி குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால நானும் சொல்லலாம், வாக்கு வன்மை மேன்மையுறும், பொருளாதாரம் நேற்றம் ஏற்படும், தனம் கணம் எல்லாமே ஏறும்னு. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் சும்மா பேச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே குரு தானே. ஏன்னா அதாவது பெரும்பணம்னு சொல்லுவாங்க குரு வந்து. ஆனா அவர் தனக்காரகன், தனஸ்தானத்தை பார்ப்பதும் சரி, தனஸ்தானத்தை இருப்பதும் சரி, பொருளாதாரத்தை ஒரு பின்னடைவை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். அதனால எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கறது, அது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். இதெல்லாம் நீங்க எச்சரிக்கையோடு இருந்துட்டால் உங்கள் சுகம் மேன்மையாகும். இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமான ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பா ஒரு பெரிய பிரச்சனை தப்பிச்சுக்கிட்டோம், இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை, நிம்மதியா இருப்போம், பேசாம இந்த ஒரு 45 நாள், ஒரு 50 நாள் இருக்கு, 50 நாள் எப்படி ஈஸியா கடந்துருவோம், அது வரைக்கும் பொறுமையை கடைபிடிப்போம் என்ற ஒரு தன்மை ஏற்படும். அதுக்கு நீங்க வந்து என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும். யாருக்குமே பொறுப்பேற்றக்கூடாது. எந்த வேலைக்கும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், நான் சமாளிச்சிருவேன், இந்த வீராப்பை தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா எந்த கிரகம் எப்போ எவன காலை வர நச்சுன்னு அடிக்குன்னு சொல்ல முடியாது. அது தனுசுக்காரங்க ரொம்பவே உத்தமானது. ஏன்னா தனுசுக்காரங்க நம்பி ஏமாறுற ராசியே தனுசு ராசி தான். அடுத்தவங்க நம்பி ஏமாறக்கூடிய ராசி. இறக்கப்படுவாங்க, அப்பாவோன்னு இறக்கப்படுவாங்க. அந்த இறக்க குணம் அவங்களை வந்து வீழ்ச்சி தந்து விடும். சில சமயத்துல நல்லவங்களாவே இருப்பாங்க கூட எதிராளிகள் வந்து, ஆனா அவங்களுக்கு என்ன செயல்பட விடாமல் தடுத்து விடும். இது போன்ற பல விஷயங்கள்லாம் நடப்பது சாத்தியமே. அஷ்டமத்து குரு நடக்கும்போது எந்த விதமான ஒரு புதிதாக எதுவும் செய்யாமல் இருப்பது நிச்சயமாக நல்ல விஷயம்தான். இந்த தனுசு ராசிக்காரங்கள்லாம் கோதண்டராமர் வழிபாடு பண்ணுவது மிகவும் அற்புத நற்பலனை கொடுக்கும். முடிந்தால் ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடி போற பாதையில கோதண்டராமர் ஆலயம் இருக்கிறது, அங்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார இழப்புகள் இருந்து உங்களுக்கு ஆகும். ஏன்னா அங்கதான் விபீஷ்ணருக்கு வந்து மகுடாபிஷேகம் செஞ்சு அவரை லங்கேஸ்வரா என்று பட்டம் அளித்த இடம் வந்து அந்த ராமர் நமக்குமா பலனளிக்காம பேரப்போறாரு. அதனால கோதண்டராமர் கோயில் கொடுத்தாரு. வேற எங்கே கோதண்டராமர் கோயில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வணங்கலாம். சேரன் மகாதேவில அக்ரஹாரத்து பக்கத்திலே கோதண்டராமர் ஆலயம்லாம் இருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் இருக்கின்றன. அவை இறந்து சென்று வழிபட்டீர்களானால் அற்புத நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.